நண்பர்களே வணக்கம். இன்றைக்கு அதாவது 17, 11, 20 மார்க்கெட் நமக்கு என்ன வாய்ப்பு கொடுத்துருக்கு அப்படின்னு பார்க்கலாம். இன்றைக்கி முதல்ல பார்த்திங்கன்னா மார்க்கெட் ஒரு கேப் அப் ஓப்பன் ஆகி கொஞ்சம் கீழே மறுபடியும் மார்க்கெட் மேலே தான் க்ளோஸ் ஆகிருக்கு. நமக்கு நல்லா தெரியும் மார்க்கெட் அப் ட்ரெண்டில் தான் இருக்குது. ஸோ இந்த நேரத்தில் எப்போ பை பண்ணாலுமே நமக்கு ப்ராஃபிட் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு தான் இருக்குது. ஆனால் சரியான என்ட்ரி எடுத்தோம் அப்படின்னா ஸ்டாப் லாஸ் எங்கே வைக்கிறது, மினிமம் ஸ்டாப் லாஸோடு நம்ம ட்ரேட் பண்ண முடியும். ஸோ நம்ம இப்போ என்ன வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பார்ப்போம். இப்போ 1 minute சார்ட் பார்க்கலாம். பாருங்கள், மார்க்கெட் இங்கே ஓப்பன் ஆகிருக்கு. ஓப்பன் ஆனபோது பார்த்திங்கன்னா இந்த மூவிங் ஆவரேஜுக்கு மேலே தான் இருக்குது. போத் க்ரீன் அண்டு ரெட் மூவிங் ஆவரேஜுக்கு மேலே தான் இருக்குது. அதே மாதிரி MACDயில் பார்த்திங்க அப்படின்னா பையிங் ரீஜன் தான் இருக்குது. நமக்கு இங்கே எங்கேயுமே வாய்ப்பு கொடுக்கவே இல்லை. பாருங்கள், இந்த மூவிங் ஆவரேஜ்லேயே மார்க்கெட் போயிட்டுருக்கு. ஓகேங்களா? ஸோ நம்ம எங்கேயுமே பையிங் நமக்கு ஆப்பர்ச்சுனிட்டியே இல்லை. ஆனால் இங்கே பாருங்கள், 5 minutes சார்ட்டை பாருங்கள். 5 minutes சார்ட்டை பார்க்குறப்போது உங்களுக்கு தெரியும். பாருங்கள், இந்த தீபாவளி அன்னைக்கு நடந்த ட்ரேடிங்கில் பிகினிங் ஆஃப் த ட்ரேடிங்கில் பார்த்தீங்க அப்படின்னா 5 minutes சார்ட்டில் ஒரு இன்சைட் பார் ஃபார்ம் ஆகிட்டு அதிலிருந்து மார்க்கெட் கீழே வந்திருக்கு. ஓகேங்களா? ஆனால் இன்றைக்கி நல்ல ஒரு கேப் அப் ஓப்பனிங். ஆனால் பாருங்கள், இந்த இன்சைட் பாரை டச் பண்ணிவிட்டு அதனோட ஹையை டச் பண்ணிவிட்டு மேலே போயிருக்கு. ஓகேங்களா? ஸோ பாருங்கள், மேலே போயிட்டு மறுபடியும் அதனோட இன்சைட் பாரோட ஹையை டச் பண்ணிவிட்டு, அதாவது ரீடெஸ்ட். ஓகேங்களா? இதை ரீடெஸ்ட் பண்ணிவிட்டு மார்க்கெட் மேலே போயிருக்கு. ஓகேங்களா? ஸோ இதை நம்ம 5 minutes சார்ட்டில் இது கிளியராக தெரியுது உங்களுக்கு, இன்சைட் பார் ஃபார்ம் ஆகிருக்கு அப்படின்ட்டு. எப்போதுமே ஒரு இன்சைட் பார் ஒரு பின் பார் இதெல்லாம் கிடைக்கிற போது பார்த்தீங்க அப்படின்னா அது ரீடெஸ்ட் பண்ணும். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி தான் இதுவும். இன்றைக்கி கேப் அப் ஓப்பனிங் ஆனாலுமே கொஞ்சம் மேலே போயிட்டு மறுபடியும் கீழே அதை ரீடெஸ்ட் பண்ணிவிட்டு மேலே போயிருக்கு. ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம எப்படி ட்ரேட் பண்ண முடியும் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ 1 minute சார்ட் பாருங்கள். நம்ம சொன்ன மாதிரி ஆரம்பித்து அந்த 8 மூவிங் ஆவரேஜுக்கு மேலேயே இருந்திருக்கு. ஓகேங்களா? மேலே போயிட்டு ஹை டச் பண்ணிவிட்டு நீங்கள் பார்க்குறோம் மேலே போக போக நம்ம MACD. ஓகேங்களா? MACDயோட வேல்யூ கீழே வந்துகிட்டே இருக்குது. அது லோ ஆகிட்டே இருக்குது. ப்ரைஸ் மேலே போகுது, பட் MACD கீழே போகுது. ஓகேங்களா? ஸோ இங்கே போயிட்டு பாருங்கள், இந்த ஹை அடுத்து இங்கே ப்ரைஸ் நியூ ஹை பண்ணியிருக்கு. பட் இங்கே அடுத்த ஹை ப்ரீவியஸ் ஹை விட லோவாக தான் இருக்குது. ஓகேங்களா? லோ ஆகிட்டு இந்த ஆரஞ்சு கலர் லைனை கிராஸ் பண்ணிருச்சு. ஓகேங்களா? ஸோ இது நமக்கு மார்க்கெட் ப்ரைஸ் கீழே வரப்போகுது அப்படிங்கிறதுக்கான ஒரு நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அப்போ நம்ம இங்கே எப்படி இதை பேஸ் பண்ணி எப்போ ட்ரேட் எடுக்கலாம் அப்படின்னு நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே வரையும் நமக்கு மூவிங் ஆவரேஜ் பாருங்கள். ரெட் மூவிங் ஆவரேஜ் இந்த க்ரீன் மூவிங் ஆவரேஜ்க்கு மேலேயே தான் இருக்குது. ஸோ நம்ம பொசிஷன் எடுக்கக்கூடாது ஒன்ஸ் க்ராஸ் ஓவர் நடந்ததுக்கப்புறம். ஓகேங்களா? இந்த 8 மூவிங் ஆவரேஜ் 21 மூவிங் ஆவரேஜுக்கு கீழே வந்ததுக்கப்புறம் யூ ஹாவ் டு லுக் ஃபார் ப்ரைஸ் ஆக்ஷன். இப்போ இங்கே பாருங்கள், இங்கே கீழே மேலே போயிட்டு இங்கே பாருங்கள், இந்த போத் க்ரீன் மூவிங் ஆவரேஜ் அண்ட் ரெட் மூவிங் ஆவரேஜ் ரெண்டையும் ரிஜெக்ட் பண்ணிவிட்டு க்ளோஸ் ஆகிருக்கு. இங்கே ஒரு பியரிஸ் பின் பார் ஃபார்ம் ஆகிருக்கு, இன்வெர்டட் ஹேமர் ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த இடத்துல செல் பண்ணியிருக்கலாம். ஓகேங்களா? இந்த ஓப்பனிங்கில், அதாவது 29001 அந்த ரேஞ்சில் பை பண்ணியிருக்கலாம். ஸ்டாப் லாஸ் இந்த ஹைக்கு மேலே 29040 அந்த ரேஞ்சில் ஸ்டாப் லாஸ் வச்சுருக்கலாம். சப்போஸ் ஈவன் இங்கே மிஸ் பண்ணாலும் பாருங்கள், மறுபடியும் மார்க்கெட் இந்த மூவிங் ஆவரேஜுக்கு வருது. மூவிங் ஆவரேஜை டச் பண்ணிட்டு அகைன் ஒரு இன்வெர்டட் ஹேமர், ஓகே, பியரிஸ் பின் பார் ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ இங்கே கூட நீங்கள் செல் கொடுத்துருக்கலாம். அகைன் சேம் ஸ்டாப் லாஸ் இங்கே வச்சுக்கிட்டு நீங்கள் இங்கே
நீங்கள் வந்து செல் பொசிஷன் எடுத்துக்கலாம். உங்களுக்கு 40-50 பிப்ஸ் தான் பாயிண்ட்ஸ் தான் வந்து உங்களுக்கு ஸ்டாப் லாஸ் தேவைப்படுது. ஓகேங்களா. அடுத்து பாருங்கள், இந்த ப்ரைஸ் வந்து இந்த 8 மூவிங் ஆவரேஜ்லேயே தான் வந்துட்டுருக்கு. ஓகேங்களா. இங்கே மட்டும் வந்து மேலே க்ளோஸ் ஆகிருக்கு. ஓகேங்களா. ஸோ நமக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே சப்போர்ட் இருக்குது. மார்க்கெட் இன்றைக்கி ஓப்பனிங் வந்து இங்கே இருக்குது. எதனால் வந்து இங்கே சப்போர்ட் அப்படின்னா, இந்த 5 மினிட்ஸ் சார்ட்டில் பார்த்தோம், இங்கே வந்து ஒரு இன்சைட் பார் வந்து ஹையை டச் பண்ணிட்டு போயிருக்கு. அதை வந்து இங்கே மறுபடியும் ரீடெஸ்ட் எடுத்துருக்குது. ஓகேங்களா. ஸோ நீங்கள் இந்த இடத்துல பொசிஷன் க்ளோஸ் பண்ணியிருக்கலாம். ஓகேங்களா. ஸோ நமக்கு வந்து பார்த்திங்க இங்கே வந்து எடுத்துருந்தீங்கன்னா ஒரு 40-50 பிப்ஸ் ஸ்டாப்லஸ் உங்களுக்கு தேவைப்பட்டிருக்கும். அதே மாதிரி பாருங்கள், இங்கிருந்து நீங்கள் செல் இங்கே எடுத்துருந்தீங்கன்னா பாருங்கள், லோ, இந்த லோவில் வந்து பாருங்கள், சாரி இருங்க ஒரு நிமிஷம், பாருங்கள் 2900 சம்திங் அந்த ரேஞ்சில் நம்ம வந்து செல் பண்ணியிருக்கலாம். செல் பண்ணிவிட்டு உங்களுக்கு 150 பாயிண்ட்ஸ் உங்களுக்கு ப்ராஃபிட் கிடச்சிருக்கும். அதாவது 1:3 அந்த ரேஷியோவில் வந்து நீங்கள் ப்ராஃபிட் எடுத்துருக்கலாம். ஓகேங்களா. ஸோ நமக்கு முதலே தெரியும் இங்கே ஒரு சப்போர்ட் இருக்குது. 5 மினிட்ஸ் சார்ட்டில் வந்து மறுபடியும் ரீடெஸ்ட் ஆகுது அப்படிங்கிறத நீங்கள் ஒன்று கன்ஃபார்ம் பண்ணலாம். எப்படின்னா இங்கே பாருங்கள், எம்ஏசிடி பாருங்கள், இப்போ இந்த கரண்ட் லோ அண்டு ப்ரீவியஸ் லோ பாருங்கள், இந்த கரண்ட் லோவோட ப்ரீவியஸ் லோ பாருங்கள், இதை ரெண்டையும் கம்பேர் பண்ணுங்கள். அதே மாதிரி எம்ஏசிடியில் லோ கம்பேர் பண்ணுங்கள். இங்கே பாருங்கள், இந்த கரண்ட் லோ வந்து ப்ரீவியஸ் லோவோட கீழே இருக்குது. ஓகேங்களா. பாருங்கள், ப்ரைஸ் லோ ஆகலை, பட் ஆனால் நான் எம்ஏசிடியில் வந்து லோ ஆகிருக்கு, நியூ லோ மேக் பண்ணியிருக்கு இங்கே. ஆனால் ப்ரீவியஸ் லோ வந்து மேலே இருக்குது. ஸோ நம்ம இப்போ என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, அகைன் இது ஒரு பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா. இது பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி எப்படிங்கிறத நீங்கள் எப்படி பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து உங்களுக்கு 1 மினிட் சார்ட்டில் அவ்வளோ கிளியராக தெரியல. பாருங்கள், 5 மினிட்ஸ் சார்ட் பார்ப்போம், இல்லை 3 மினிட்ஸ் சார்ட் பார்க்கலாம். உங்களுக்கு ஏதாவது அதில் கிளியராக இருக்கா, ப்ரைஸ் ஆக்ஷன் கிளியராக இருக்கா அப்படின்னு பார்ப்போம். பாருங்கள், இங்கே ஒரு ஹேமர் விழுந்திருக்கு. ஆனால் ஹேமர் விழுந்துட்டு ப்ரைஸ் கீழே வந்திருக்கு. பாருங்கள், 5 மினிட்ஸ் சார்ட்டில் பார்க்கலாம். 5 மினிட்ஸ் சார்ட் பாருங்கள். 5 மினிட்ஸ் சார்ட்டில் ஆக்சுவலாக வந்து நீங்கள் இந்த லோ ப்ரைஸில் வந்து கரண்ட் லோவுக்கும் ப்ரீவியஸ் லோவுக்கும் நீங்கள் வந்து ஃபிபனாசி ரிட்ரேஸ்மெண்ட் எடுத்தீங்க அப்படின்னா பாருங்கள், 50%ல் உங்களுக்கு இந்த இடத்துல வந்து உங்களுக்கு மார்க்கெட் வந்து ப்ரைஸ் வந்து இந்த இடத்துல கிடச்சிருக்கு. இங்கே பாருங்கள், இது வந்து என்கல்ஃபிங், பாசிட்டிவ் என்கல்ஃபிங். இங்கே பாருங்கள், இந்த பர்டிகுலர் இந்த ரெட் கலர் கேண்டில் இந்த பிக் பாசிட்டிவ் கேண்டில் வந்து என்கல்ஃப் பண்ணியிருக்கு. ஓகேங்களா. பாசிட்டிவாக க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ இது வந்து இந்த பேட்டர்ன் என்ன சொல்லுவோம் அப்படின்னா, பாசிட்டிவ் என்கல்ஃபிங், அதாவது மார்க்கெட் மேலே போகுது அப்படின்னு உங்களுக்கு ஒரு இண்டிகேட் கொடுக்குது. ஓகேங்களா. மார்க்கெட் பாருங்கள் மேலே போயிட்டு என்றைக்குமே பாருங்கள் இந்த மாதிரியான ஒரு இதை வந்து மறுபடியும் ஒரு ரீடெஸ்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அதே மாதிரி பாருங்கள், இதனோட ஹை 28800 அந்த ரேஞ்சை மறுபடியும் டச் பண்ணிவிட்டு பாருங்கள், அங்கே ஒரு சப்போர்ட் இருக்குது. அப்படிங்கிறத எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, பாருங்கள், இங்கே ஒரு பின் பார், ஒரு ஹேமர் ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ சடனாக இங்கே டச் பண்ண உடனே பையர்ஸ் வந்து நிறைய வந்துட்டாங்க. அதனால தான் ப்ரைஸ் வந்து மேலே புஷ் பண்ணி மேலே போகுது. பாருங்கள், மறுபடியும் போயிட்டு மறுபடியும் இந்த லெவலை ஒரு ரீடெஸ்ட் பண்ணியிருக்குது. ரீடெஸ்ட் பண்ணிவிட்டு ஆல் த வே மார்க்கெட் வந்து க்ளோஸ் ஆகிற வரையும் மேலே தான் போயிருக்குது. ஓகேங்களா. இங்கே பாருங்கள், ஓகே, இங்கே நீங்கள் ஒன்ஸ் நீங்கள் இந்த இடத்துல நீங்கள் கண்ணை மூடிட்டு வந்து பை பண்ணலாம். ஓகேங்களா. இந்த ஹையை வந்து ரீடெஸ்ட் பண்ணுற போது பை பண்ணலாம். பை பண்ணிவிட்டு ஸ்டாப் லாஸ் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த இதுக்கு கீழே வைக்கலாம். இல்லை அப்படின்னா இந்த ஃபிபனாசி ரிட்ரேஸ்மெண்ட்டில் இந்த 60 லெவல் இருக்குது இல்லைங்களா, நமக்கு 50 லெவலில் வந்து நமக்கு கிடச்சிருக்கு. ஓகே. ஸோ இந்த 60 லெவலில் வந்து ஸ்டாப் லாஸ் இங்கே வைக்கலாம். இங்கே வச்சுருந்தீங்க அப்படின்னா, ஓகே, நீங்கள் பை பண்ணியிருக்கிற இடம் வந்து 28800 அந்த ரேஞ்சில் வந்து பை பண்ணியிருப்பீங்க. அந்த ரேஞ்சில் பை பண்ணியிருப்பீங்க. ஸ்டாப் லாஸ் வந்து பார்த்திங்கன்னா 28699, ஆல்மோஸ்ட் 100 பாயிண்ட்ஸ் உங்களுக்கு ஸ்டாப் லாஸ் தேவைப்படுது. இங்கிருந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு டார்கெட் என்னவாக இருக்கணும் அப்படின்னா, இங்கே நம்ம இந்த இது இருக்கலாம் ப்ரீவியஸ் ஹை பாருங்கள், நம்ம இங்கேருந்து தான் பாருங்கள் இந்த ஃபிபனாசி ரிட்ரேஸ்மெண்ட் இங்கேருந்து இது வரை இந்த ஹைக்கு தான் வந்து
ஃபிபனாசி ரிட்ரேஸ்மெண்ட் எடுத்திருக்கோம். ஸோ இந்த ஹை தான் ஃபஸ்ட்டு டார்கெட்டாக இருக்கணும். ஓகேங்களா? நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, ப்ரைஸ் ஒன்ஸ் இங்கே வரப்போது சாரி ஒன்ஸ் இங்கே வரப்போது நீங்கள் கேண்டிலை பார்க்கலாம். கேண்டில் வந்து எப்படி ஏதாவது அங்கே வந்து உங்களுக்கு செல்லிங் ஏதாவது ஃபார்ம் ஆகுதா அப்படின்னு பார்க்கலாம். நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த கேண்டில் வந்து நல்ல பெரிய கேண்டில் தான் ஃபார்ம் ஆகுது பாருங்கள். 1 2 3 நல்ல ஸ்ட்ராங் புல் பையர்ஸ் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்காங்க அப்படிங்கிறது தான் தெரியுது. நமக்கு எங்கேயுமே சின்ன கேண்டில் இல்லை பாருங்கள். அதை வந்து இங்கே ஸ்டால் ஆகலை. இந்த லெவல் வந்தோன்னா மறுபடியும் மேலே போய் தான் நல்லா க்ளோஸ் ஆகிருக்குது. ஸோ இது வந்து மார்க்கெட் மேலே தான் போகுது அப்படின்னு தெரிஞ்சிருக்கலாம். இல்லை ஒரு சேஃபர் சைடு நம்ம 2800 அந்த ரேஞ்சில் பை பண்ணியிருக்கோம். அண்டு 29127 பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 300 பாயிண்ட்ஸ் உங்களுக்கு ப்ராஃபிட் கிடச்சிருக்கும். ஒன்று இங்கேருந்து இங்கே கூட ப்ராஃபிட் புக் பண்ணியிருக்கலாம். ஓகேங்களா? ஸோ இல்லை நீங்கள் ஹோல்ட் பண்ணியிருந்தாலும் இன்னும் ஒரு 50-100 பாயிண்ட்ஸ் மேலே கிடச்சிருக்கும். ஸோ ஓகேங்களா? ஸோ இன்றைக்கி வந்து நமக்கு 2 வாய்ப்பு கிடச்சிது பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி. இங்கே வந்து இங்கே ஒரு பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி அண்ட் இங்கே வந்து பேஸ்ட் ஆன் 1 minute சார்ட் செல்லிங் ஆப்பர்ச்சுனிட்டி. ஓகேங்களா? இந்த எப்போதுமே பாருங்கள், நான் முதலே சொன்ன மாதிரி ஒன்ஸ் ஒரு இன்சைட் பை ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா அதை வந்து ரீடெஸ்ட் பண்ணும். ஓகேங்களா? ஒன்ஸ் ப்ரைஸ் வந்து கீழே வந்துருச்சு அப்படின்னாலும் மறுபடியும் ரீடெஸ்ட் பண்ணிவிட்டு இந்த மதர் பாரை ரீடெஸ்ட் பண்ணிவிட்டு கீழே வரலாம். இல்லை இந்த லெவல் கூட வரலாம். ஓகேங்களா? இதுவரையும் கூட வந்து ரீடெஸ்ட் பண்ணிவிட்டு மறுபடியும் கீழே வரலாம். ஆனால் இங்கே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு மேலே தான் மார்க்கெட் கேப் அப் ஓப்பனிங் இந்த இன்சைட் பார்க்கு மேலே தான் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகிருக்குது. ஸோ ஓப்பனிங்லேயே அந்த ஹையை டச் பண்ணிட்டு தான் மேலே போயிருக்குது. மறுபடியும் ஒரு ரீடெஸ்ட் உங்களுக்கு. ஸோ எப்போதுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரீடெஸ்ட் ஒரு ப்ரைஸை வந்து முக்கியமான லெவலுக்கு போகிற போது அதை ரீடெஸ்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஸோ நம்ம அந்த ரீடெஸ்ட்டை வந்து கேப்சர் பண்ணுறதுக்கு எப்போதுமே முயற்சி பண்ணணும். ஓகேங்களா? அதே மாதிரி இந்த ஃபிபனாசி ரிட்ரேஸ்மெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா முக்கியமான 3 லெவல் நீங்கள் வாட்ச் பண்ணணும். ஓகேங்களா? நான் பாருங்கள், இந்த லோவிலிருந்து இந்த ஹை வரையும் நான் வந்து ஃபிபனாசி ரிட்ரேஸ்மெண்ட் இந்த டூல் யூஸ் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? ஸோ எப்போதுமே பாருங்கள், இந்த லோவிலிருந்து மார்க்கெட் மேலே போகுது. இந்த ப்ரீவியஸ் ஹையை உடச்சிட்டு மேலே போகுது. இப்படி மேலே போகிற போது எப்போதுமே கீழே வந்து இந்த லெவலை வந்து சப்போர்ட்டாக எடுத்துகிட்டு மறுபடியும் மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் எப்போதுமே. ஓகேங்களா? அதே மாதிரி இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து பாசிட்டிவ் என்கல்ஃபிங் ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ இந்த இடத்த வந்து ரீடெஸ்ட் பண்ணிவிட்டு போயிருக்கு. அதே மாதிரி 3 லெவல் சொன்னேன் இல்லைங்களா? எங்கெங்கெல்லாம் ப்ரைஸ் ஆக்ஷன் நீங்கள் வாட்ச் பண்ணணும் அப்படின்னா பாருங்கள், 60 இந்த லெவலில் ப்ரைஸ் ஆக்ஷன் நீங்கள் வந்து கிடச்சதுன்னா நீங்கள் பை பண்ணலாம். அதே மாதிரி 50 இந்த லெவலில் வந்து ப்ரைஸ் ஆக்ஷன் கிடச்சி உங்களுக்கு ப்ரைஸ் ஆக்ஷனில் பை கிடைக்குதுன்னா நீங்கள் தாராளமாக பை பண்ணலாம். அதே மாதிரி 30 இந்த 3 ஏரியாவில் 30, 50 அண்டு 60 இந்த 3 ஏரியாவில் ப்ரைஸ் ஆக்ஷன் பார்த்து நீங்கள் வந்து பை பண்ணலாம். ஸ்டாப் லாஸ் எங்கே வைப்பீங்க அப்படின்னா இப்போ நமக்கு இங்கே 50ல் கிடச்சிருக்குது. ஓகேங்களா? ஒன்று இதுக்கு லோ வைக்கலாம், பட் சேஃபர் சைடு இந்த 60 லெவலில் வைக்கலாம். உங்களுக்கு ஒரு வேளை 38ல் பை கிடைக்குது அப்படின்னா 50 லெவலில் ஸ்டாப் லாஸ் வைக்கலாம். ஓகேங்களா? ஸோ சப்போஸ் 60 லெவலில் கிடைக்குது அப்படின்னா பாருங்கள், இந்த லெவல் 70 இந்த லெவலில் ஸ்டாப் லாஸ் வைக்கலாம். ஓகேங்களா? அதேமாதிரி டார்கெட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸிமம் இந்த மாதிரியான சிச்சுவேஷனில் மேக்ஸிமம் இந்த ப்ரீவியஸ் ஹையை டச் பண்ணும். ஓகே, ஒன்ஸ் நீங்கள் அந்த லெவல் வரும்போது நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். இந்த மாதிரி கேண்டில் சைஸு அண்டு கேண்டில் கலர் இதெல்லாம் சேஞ்ச் ஆகுதா, இல்லை பிக் கேண்டில் தான் ஃபார்ம் ஆகுதா அப்படின்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி சப்போஸ் இங்கே ஸ்மால் கேண்டில்ஸ் ஃபார்ம் ஆகுது, கலர் சேஞ்ச் ஆகுது அப்படின்னா இந்த லெவலில் க்ளோஸ் பண்ணிடலாம். இல்லாட்டி நீங்கள் ஒன்ஸ் இது போனதுக்கப்புறம் ஸ்டாப் லாஸ் வந்து நீங்கள் மூவ் பண்ணி இங்கே வச்சுக்கலாம். மூவ் பண்ணி வச்சுட்டு ஃபர்தராக போச்சுன்னா நீங்கள் வந்து அந்த இதை ரைட் பண்ணலாம். இல்லை அப்படின்னா இங்கே வந்து ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகி நீங்கள் ப்ராஃபிட் புக் பண்ணிடலாம். ஓகேங்களா? ஸோ தொடர்ந்து இந்த சேனலை பாருங்கள். ஓகே, உங்களுக்கு தெரிஞ்ச நண்பர்கள் உறவினர்கள் அவர்களிடம் இந்த சேனலை ஷேர் பண்ணுங்கள். நம்ம தொடர்ச்சியாக அந்த சேனலில் நிறைய விஷயங்களை பார்ப்போம். உங்களுக்கு இது ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதை நல்லா கற்றுக்கங்க. இதை கற்றுக்கிட்டு நீங்கள் வந்து பேப்பர் ட்ரேட் பண்ணுங்கள். பேப்பர் ட்ரேடிங் முடிச்சுட்டு சின்ன அமௌண்ட்டில் நீங்கள் ட்ரேட் பண்ணுங்கள். ட்ரேட் பண்ணி நல்ல ஒரு கான்ஃபிடென்ஸ் கெயின் பண்ணோன்னே உங்கள் நல்ல அப்போ எவ்வளோ உங்கள் ஃபண்ட் பண்ண முடியுமோ அந்தளவுக்கு ஃபண்ட் பண்ணி நீங்கள் ட்ரேட் பண்ணுங்கள்.
ஓகேங்களா? அதே மாதிரி நீங்கள் பண்ணுற ட்ரேட் போகிற ப்ராஃபிட் ஆர் லாஸ் எல்லாமே உங்களோட ஓன் ரெஸ்பான்சிபிலிட்டி. ஓகேங்களா? அதை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு தான் பண்ணணும். ட்ரேடிங்கிறது வந்து ஹைலி ரிஸ்க் இன்வால்வ்டு, அதை புரிஞ்சுக்கங்க. ஓகேங்களா? தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி.